இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட எனது கட்சிக்காரர் விஜயை இவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதோ நிக்கிறாரு மிஸ்டர் கார்த்தி. இவர் எனது கட்சிக்காரர் விஜய் கிட்ட தப்பா நடந்திருக்காரு. ஒரே குடும்பம், எல்லாருமே சொந்த பந்தங்கிறதுனால எல்லாருமே சேர்ந்துகிட்டு எனது கட்சிக்காரர் விஜயை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் அதோட நிக்கல. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் 2வது நாளே பிருந்தான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு யுவரான. இவரோட 2வது மனைவி பிருந்தாவோட சேர்ந்து எனது கட்சிக்காரர் விஜயை டார்ச்சர் பண்ணிருக்கிறாரு ஆனர். அதுக்கு இவரோட தம்பி மாறனும் துணை போயிருக்காரு. மாறன் மட்டும் இல்ல, இவரோட மொத்த குடும்பமுமே துணை போயிருக்கு. எனது கட்சிக்காரர் விஜய பண்ணக்கூடாத சித்திரவதையெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க ஐயா. அப்படிலாம் செஞ்சா விஜயே தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு வீட்டை விட்டு ஓட வச்சிடலான்னு முயற்சி செஞ்சிருக்காங்க. அது நடக்கலன்றப்போ கார்த்தி தன்னோட தம்பி மாறனை ஏவி எனது கட்சிக்காரர் விஜய கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. என்னோட கட்சிக்காரர் மாறன் விஜயை தாக்குனது உண்மைதான். ஆனா அவர் அந்த நிலைமைக்கு தள்ளினது யாரு? யாரு? நீங்களே சொல்லுங்க. இதோ நிக்கிறாங்களே விஜய், இவங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விஜய் அழுகிறதுனாலயோ இப்படி அடிபட்டு நிக்கிறதுனாலயோ நம்ம பரிதாபப்படுவோம்னு நம்பிட்டு இருக்காங்க யுவர் ஆனர். நாம நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்னும் அப்பாவிலாம் இல்ல. எனது கட்சிக்காரர் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்திருக்காங்க யுவர் ஆனர். பிரச்சனை என்ன பிரச்சனை? என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன் யுவர் ஆனர்.